இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா கோழிகளும் நல்லாவே புல்லை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துண்ணின்றதால புழு, பூச்சி, புட்கள் எல்லாத்தையுமே சாப்பிடும். ஆனால் கோழிகளில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கோழிகள் எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து தீனி போட்டு நம்மளால் முன்னுக்கு வர முடியாது. எவ்வளோ தீனி போட்டாலும் கோழிகள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கோழிகளில் முக்கியமான விஷயம் என்னென்னா பராமரிப்பு தான். அதான் இந்த தீவன முறையில் கோழிகளை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னா முதல்ல தீவனத்துக்கான வழியை தயார் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தில் புட்களை போடுறது மூலிமா 1% நான் இதில் அதுங்களுக்கு நம்ம பண்ணுற செலவை குறைக்கிறோம். முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவை குறைக்கிறோம், அவ்வளோதான். நம்ம இல்லை அப்படின்னா கடையிலேருந்து தீவனத்தை வாங்கி போட வேண்டியதாக இருக்கும், இல்லை அரிசி வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். எனக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கடையிலேருந்து தீவனம் வாங்குறது, அரிசி வாங்க போடுறது, இந்த வேலைலாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். கடையிலேருந்து தீவனம் முற்றிலும் நான் வாங்குறதில்ல, ஆனால் அரிசி வாங்கி போடுறேன். ப்ளஸ் எங்களோட வயல்லே விளையிற நெல்லை நான் வச்சிட்ருக்கேன். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த தீவன செலவு ஒரு 90% தீவன செலவு குறைச்சிட்டேன். மீதி இருக்கிற அந்த 10% வந்து பார்த்திங்கன்னா அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அரிசி வாங்கி போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு சொந்தமாக கோழி பண்ணை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கோழிகளுக்கு தீவன செலவில் வந்து குறைக்க ஆரம்பிங்க. ஏன்னா கோழி வளர்க்கும்போது அதிகமாக செலவாகுதுன்னு பார்த்தீங்கனாலே தீவன செலவு தான். ஒரு 3 மாதம் ஒரு கோழியை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தீவன செலவு ரொம்ப அதிகமாகவே வலிச்சிரும். அதனால் வந்து நமக்கு முதலீடு அதிகமாக பண்ணுற மாதிரி தெரியும். நம்ம கோழி 3 மாதம் 4 மாதம் வளர்க்குறது நமக்கு பிரச்சனையாக தெரியாது. என்னடா இவ்வளோ முதலீடு பண்ணுறோமே அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த செலவை முதல்ல குறைக்கணும். அப்படி குறைச்சா தான் ஓரளவுக்கு நம்ம இதில் லாபம் பார்க்க முடியும். நம்ம தீவன செலவை குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இறுதியில் வந்து லாபம் வரும்போது நமக்கு தெரியும். இதில் என்ன, நான் வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக வளர்க்குறது கம்மி தான். ஒரு சில முறைகள் தான் கறிக்காக வளர்ப்பேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா முட்டைக்காக பண்ணுறது தான் அதிகம். இப்போ இங்கே நம்மக்கிட்ட நிறைய பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து பொட்டை கோழிகள் தான் இருக்கும். எல்லாமே வந்து முட்டைக்காக தான் நம்ம வச்சிட்ருக்கோம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் முட்டை வந்து டிமாண்ட் அதிகம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கறிக்காக வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம அதில் காசு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் முட்டைக்காக வளர்க்கும்போது அப்படி இல்லை. முட்டை வந்து ஒரு லைஃப் டைம் இன்கம்மாக தான் நமக்கு இருக்கும். ஒரு தடவை முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த கோழிகள் வந்து தன்னோட ஆயுட்காலத்தில் ஒரு 3 வருஷம் முட்டை போடும். அதிகப்படியாக நான் வச்சிருந்த கோழிகள்லாம் இப்போ இந்த கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் பழைய கோழிகள் தான். ஆனால் இன்னும் இந்த கோழிகள் முட்டை போட்டுட்டு தான் இருக்குது. கோழிகளை நாம் பராமரிக்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நல்லா பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா முட்டையிடுங்க. அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் போடுற வீடியோக்கெல்லாம் பார்த்துட்ருங்க. நன்றி, வணக்கம்.